அது ஒரு இயற்கைக்கு முரணான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்று இணைந்திருக்கின்ற அமமுகவின் தலைவர் நேற்று வரை துரோகி என்றும், உலகத்தில் ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட துரோக பட்டத்தை உலகமே கண்டிருக்காது என்றெல்லாம் அவரை பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது எப்படி அவரோட அரசியல் செய்ய போகிறார், எப்படி அவரோட களம் மேடை ஏறப்போகிறார், வாக்கு கேட்கப் போகிறார் என்ற கேள்வியெல்லாம் மறுபுறம் இருக்க, இன்று கூட்டணியில் சேர்ந்தவுடன் என்டிஏவில் அவருடைய பெயரை சொல்லுவதற்கே தவிர்க்கிறார். ஆகவே இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி. மோடி ஒரு முறை இல்லை, 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய, அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கு 3400 கோடி வரை கொடுக்க வேண்டியிருக்கிறது. சமக்ரா சிக்ஷா அபியான் என்று ஒரு திட்டம். இந்த கல்வித்துறை திட்டத்தின் மூலமாக மும்மொழி கொள்கையில் கையொப்பமிட்டால்தான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுப்போம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பணத்தை கொடுப்போம் அடம்பிடிக்கின்ற பிஜேபி, தமிழ்நாட்டு மக்களை மண்டியிட வைப்போம் என்று சொல்லுகின்ற பிஜேபி எப்படி அதிமுகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்கு கேட்பார்கள், அவர்களும் வாக்களிப்பார் என்ற கேள்வியெல்லாம் பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரிசாவிற்கு போனால் தமிழ்நாட்டு மக்களிடம்தான் ஒரிசாவின் கஜானா சாவி இருக்கிறது என்று அங்கு உரையாற்றுவார். பீகாருக்கு சென்றால் பீகாரிகளை தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் விவரம் இல்லாதவர்கள், மறந்து விடுவார்கள், வாக்களிப்பார்கள் என்று ஒரு மிகப்பெரிய பேராசையோடு படையெடுக்கிறார்கள். இந்த படையெடுப்பை நீங்கள் எத்தனை படையெடுப்பு நடத்தினாலும், எவ்வளவு பேரை சேர்த்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி. அது முழுகும் கப்பல். அந்த முழுகும் கப்பலில் யார் யாரெல்லாம் ஏறுகிறார்களோ அவரும் சேர்ந்து முழுகுவார்கள். நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.